1958ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி அப்போது பிரதமராக இருந்த நேரு சென்னை வந்தபோது அவருக்கு திமுக சார்பில் கருப்பு கொடி காட்ட தீர்மானிக்கப்பட்டது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடிகர்களுக்கு உடைகள் தைப்பதற்காக இருந்த தையல் மிஷின்கள் மூலம் இரவு பகலாக கருப்பு கொடி தயாரிக்கும் பணி நடந்தது. போராட்டத்துக்கு 2 நாட்கள் முன்னதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது படலம் தொடங்கியது. அப்போது நள்ளிரவில் எம்ஜிஆர் கைது செய்யப்பட்டார். மேலும் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, நடிகமணி TV நாராயணசாமி, SS ராஜேந்திரன், வளையாபதி முத்துகிருஷ்ணன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். முதலில் எம்ஜிஆரை சைதாப்பேட்டை காவல் நிலையம் கொண்டு சென்று காலையில் சென்னை மத்திய சிறையில் அடைத்தனர். எம்ஜிஆர் 4 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நேரு சென்னை வந்து சென்ற பின் எம்ஜிஆர் விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது சிறைச்சாலை விதிகளை எம்ஜிஆர் முழுமையாக கடைபிடித்தார். சிறையில் சிவப்பு அரிசி சோறுதான். மற்றவர்கள் சாப்பிட முடியாமல் சங்கடப்படுகையில் எம்ஜிஆர் எந்த சலனமும் இன்றி சாப்பிட்டார். இரவில் சிறை அறைக்குள் அடைத்துவிட்டு காலையில் தான் திறந்து விடுவார்கள். தாகம் தீர்த்துக் கொள்ள மண்பானையில் தண்ணீர், அருகே தகர டப்பா, அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும். அறையின் மூலையில் 2 சட்டிகள், அதுதான் கழிப்பிட வசதி. அப்போதே எம்ஜிஆர் திரையுலகின் உச்ச நட்சத்திரம். வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துவிட்டன என்றாலும் சிறையில் இந்த அசௌகரியங்களை எம்ஜிஆர் பொருட்படுத்தவில்லை. இதையெல்லாம் முகமலர்ச்சியுடன் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பஞ்சனையும் ஒன்றுதான், கட்டாந்தரையும் ஒன்றுதான். சிறைக்கு உள்ளேயும் எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை வெளிப்பட்டது. எம்ஜிஆர் சிறையில் இருக்கிறார் என்றதும் சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்காக பழங்கள், உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து கட்சியினரும் ரசிகர்களும் பொதுமக்களும் அனுப்பி வைத்தனர். அவற்றை சிறை கைதிகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு எல்லோருக்கும் கிடைத்ததை உறுதி செய்த பிறகே எம்ஜிஆர் சாப்பிடுவார்.